ஹலோ டாக்டர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அஜய். ஹெல்த்தி ஹேபிட்ஸு இனிமேட்டிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக இருக்கணும், இயற்கைக்கு திரும்பணும் அப்படின்ட்டு இந்த ஹெல்த்தி ஹேபிட்ஸு ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். இது வரைக்கும் நம்ம உடலில் கெமிக்கல் நிறைஞ்ச இந்த நச்சுக்கள் உள்ளே போயிருக்கு, மருந்துகள் எடுத்துருக்கலாம், வேக்சினேஷன் ஊசிகள் பல விஷயங்கள் உள்ளுக்குள்ளே போயிருக்கும். இந்த ஊசிகளில் வேக்சினேஷனில் ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது, மருந்துகள்னால உடல் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதில் உள்ள நச்சுக்கள் உடலில் இருக்கும். இப்போ இந்த நச்சுக்கள் நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா என்ன, அதுக்குரிய முறை இப்போ நான் சொல்கிறேன். இதுக்கு அருகம்புல் இதுதான் மருந்து. இந்த அருகம்புல் நம்ம எடுத்துக்கணும், தாராளமாக எல்லாருமே நம்ம செய்யலாம். அருகம்புல் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துக்கணும், கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். கைப்பிடி அளவு அருகம்புல், இது கூட 21 மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து போட்டு நல்லா தட்டி போட்டு செதைச்சு இதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி சிம்மில் சிறுத்தி அதில் தான் வைக்கணும். இந்த 4 டம்ளர் 1 டம்ளராக சுண்ட வற்ற வச்சிடணும். வற்ற வச்சு இதை வடிகட்டி காலை ஒரு நேரம், அதே போல் சாயங்காலம் ஒரு நேரம் இந்த கஷாயம் எடுத்துக்கணும். இந்த கஷாயம் 10 நாள் எடுத்துக்கிட்டால் போதும். இது வரைக்கும் இந்த கெமிக்கல்ஸ்னால, இந்த மருந்துகள்னால, ஊசிகள்னால இதில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே வெளியேறிடும். இந்த அருகம்புல் எடுக்கிறப்ப கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாது. நல்லெண்ணெய்க்கு பதிலாக செக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்கக்கூடாது. புளிக்கு பதிலாக தக்காளி இது சேர்த்துக்கலாம், மாங்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து உடலுக்கு தேவையில்லாத உடல் கழிவுகளை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த கழிவு நீக்கம் செய்கிறப்ப எடுத்துக்கூடாது. அப்போ இதுக்கு பால் சார்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க. ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்தக்கூடாது. ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக செக்கி எண்ணெய் தான் பயன்படுத்தணும். பேக்கடு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாமே தவிர்த்துடணும். ஆல்கஹால், ஸ்மோக்கிங்கு, இது மாதிரி இரிட்டன்ஸ் எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். தவிர்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணணும். அசைவம் தவிர்த்துடணும். இந்த 10 நாள் இது போல் கடைப்பிடிங்க. 10 நாளில் உடல் டோட்டலாகவே மாறிடும். இது வரைக்கும் இதிலேருந்து வந்ததுக்கு அதுக்கப்புறத்துலேருந்து இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஹெல்த்தி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறப்ப உடல் அதுடைய லெவலே வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு அடுத்தது ஒரு வேளை அருகம்புல் கிடைக்கல அப்படின்னா அகத்திக்கீரை இது கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். இந்த அகத்திக்கீரை கைப்பிடி அளவு, அதே போல் அருகம்புல்லுக்கு சொன்னது மாதிரியே இது கூட 21 மிளகு, 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா செதைச்சி போட்டுடணும். போட்டு 4 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றி 1 டம்ளராக சுண்டை வற்ற வச்சு வடிகட்டி இந்த கஷாயம் காலையில் ஒரு நேரம் மட்டும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். எப்பயுமே இந்த கஷாயங்கள் எடுத்துக்கிட்டா கஷாயங்கள் எடுத்து 1.5 மணி நேரம் வரைக்கும் தண்ணி தவிர வேறு எதுவும் எடுத்துக்கூடாது. அப்போ தண்ணி தவிர வேறு எதுவும் எடுத்துக்காமல் இந்த அகத்திக்கீரை எடுத்துக்கும் போதும், இந்த கஷாயம் எடுத்துக்கும் போதும் ஒரு நாளில் 1 முறை எடுத்தால் போதும், வாரத்தில் 2 முறை எடுத்தாலே இது போதும். அருகம்புல் மாதிரி தொடர்ச்சியாக 10 நாள் கிடையாது. இந்த அகத்திக்கீரை கஷாயம் வாரம் 2 முறை இது போல் 10 வாரங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அகத்திக்கீரை வாரத்தில் 2 வாட்டி சமையலில் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப எளிமையாக இருக்கா, ஈஸியாக இருக்கா, இது அதிகமாக பலன் கொடுக்கக்கூடியது. அப்போ இதில் இதை விட 2 விஷயங்கள் முக்கியமாக சொல்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அருகம்புல் கஷாயம் நம்ம எடுத்துக்கிறோம், தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த அருகம்புல் கஷாயம் எடுத்துக்கிறப்ப சர்க்கரை வியாதிக்கு மருந்து எடுத்துக்கிறவங்க இந்த அருகம்புல் கஷாயம் எடுத்துக்கிறப்ப அருகம்புல்லும் சர்க்கரை அளவை கம்மி பண்ணும். யூரின் வழியாக சர்க்கரையை வெளியேற்றி ரத்தத்தில் தேவையில்லாத அளவுக்கு அதிகமாக இருக்கிற சர்க்கரையை இது வெளியேற்றும். அப்போ அப்படி இருக்கிறப்ப சர்க்கரைக்கு மருந்து எடுத்துக்கிறீங்க, மருந்து எடுத்து உங்களுக்கு சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அருகம்புல் எடுத்துக்கிறப்ப இன்னுமே சர்க்கரை அளவு குறையும். அப்போ அதனால அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப லோ சுகர் ஆகிடக்கூடாது. அதுக்கடுத்தது சர்க்கரை வியாதிக்கு அருகம்புல்லே மருந்து தான். இப்போ அதை பற்றி பேச வரல, டீடாக்ஸ் தான் நம்ம பேசுகிறோம். இந்த அகத்திக்கீரை இதை எடுக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு சொட்டு கூட ஆல்கஹாலு, ஸ்மோக்கிங்கு, நான்வெஜ்ஜில், அசைவத்தில் சிக்கனு, சேவல் கறி இது எல்லாமே எடுக்கவே கூடாது. அதை பார்த்துக்கோங்க. இந்த 2 விஷயங்கள் தான் இப்போ நம்ம இது வரைக்கும் சொன்னதை விட முக்கியம். என்ன செய்யக்கூடாது அப்படின்றத தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ இது எளிமையான முறை, இதை பயன்படுத்தி இதில் பலன்கள் நம்ம கிடைக்கலாம். அகத்திக்கீரை, அருகம்புல் 2மே நம்ம ஊரில் தாராளமாக கிடைக்குது. அருகம்புல், அகத்திக்கீரைக்கு நம்ம பிரபஞ்ச சக்திக்கு நன்றி சொல்லி வாரம் 2 முறை தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.